அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மதினா டிசைனர். நம்ம இந்த வீடியோவில் பாவாடை சட்டை சேலை மடிப்பு வச்சு பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கஸ்டமர் கொடுத்த ஃபுல் saree காட்டன் பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் காட்டன் எடுத்திருக்கேன். ஒன்று காட்டன், ஒன்று கிரேப்பு. காட்டன் வந்து 1/2 மீட்டரும், கிரேப் வந்து 1.5 மீட்டர் 1.5 மீட்டரும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த saree ஓப்பன் பண்ணி போட்டுட்டு சாரியில் 2 சைடில், ஒன் சைடில் முந்தியும் ஒன் சைடில் ப்ளவுஸ்க்கான துணியும் வரும். இப்போ அதையும் ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். முந்தி வரும், ப்ளவுஸ் வரும். ரெண்டுத்தில் ஒன்று வந்து நம்ம பாவாடைக்கு வர சட்டையும், ஒன்று வந்து அந்த சட்டைக்கு மேலே வர புடவையில் வர மாதிரி அந்த மடிப்பும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சட்டை மாடல் பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி டைப்பில் வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் முந்தி டிசைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு பேக்கில் வராது, ஃப்ரண்ட்டில், அதாவது ஷர்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்லேயே நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். புடவையோட அந்த மடிப்பு வந்து பாவாடை சட்டையோட முன்பகுதியில் அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சட்டையோட முன்பகுதியும் பின்பகுதியும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். முந்தி ப்ளவுஸ் மெட்டீரியல் ரெண்டும் நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ saree எடுத்துக்கணும். இப்போ சாரியில் வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு இடுப்பு லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இடுப்பு அளவை நீங்கள் 3 மடங்காக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது கூட இடுப்புக்கு பாவாடைக்கு லூஸ் கொடுத்து தைப்போம்ல, அதுக்கான அளவும் நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கான அளவும் சேர்த்து நம்ம இடுப்பு அளவு எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணுறதோடைய அளவு பார்த்திங்கன்னா இடுப்பு அளவு 21, லூஸுக்கு 4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து, அதாவது சீம் அலவன்ஸ்க்கு சேர்த்து நான் மொத்தமாக 70 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போது அந்த 70 இன்ச்சஸ்க்கு நம்ம சாரியை டேப் வச்சு அளந்து நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். 70 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணி இருக்கிற மெட்டீரியல் எடுத்துக்கணும். எடுத்து வந்து நம்ம அதை 4ஆக மடித்து போடணும். 4ஆக மடித்து போட்டு இப்போது ஸ்கர்ட், அதாவது பாவாடையோட உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த உயரத்தை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். பாவாடையோட உயரம் 26, தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 26 தையலுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போது வளர்ந்தா பிரித்து விடுறதுக்கு நம்ம உள்ளே துணி கொடுத்து மடித்து தைப்போம்ல, டக் பிடிக்கிறது, அதுக்கு ஒரு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வெட்டி முடிச்சுட்டு இப்போது நம்ம உள் துணி மடித்து தைப்போம்ல, எக்ஸ்ட்ரா டக் பிடிக்கிறது, அதை வந்து நம்ம எந்த இடத்துல தைக்க போகிறோம் அப்படின்ற அளவையும் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். இப்போ நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதை நம்ம 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு 5 இன்ச் ஆகிடும். அந்த 5 இன்ச்சு பாவாடைக்கு கீழே பார்ட்ரு வருதுல்ல, அடியில் பாட்டமில், அந்த இடத்துல நம்ம தைப்போம். அங்கே தைக்கும் போது ஃப்ளோரில் மடித்து, அதாவது தரையோட படாமல் கொஞ்சம் 1 இன்ச்சு மேலே ஏற்றின மாதிரி மடித்து தைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு கீழே ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 10 இன்ச்சை மார்க் பண்ணோன்னா தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 1 இன்ச்சுக்கு மேலேயே நம்ம டக் பிடிக்கிறது வந்து நமக்கு நின்றுடும். நெக்ஸ்ட்டு நம்ம பாவாடைக்கு உள்ளே கொடுக்குற லைனிங் கட் பண்ண போகிறோம். லைனிங்கும் அதே அளவுக்கு 70 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஷாப்பில் வாங்கின லைனிங் அப்படியே 2 மடிப்பாக இருக்கும். அந்த மடிப்புலேயே வச்சு, அதாவது நீட்டாக ஓப்பன் பண்ணல, அந்த 2 மடிப்புலேயே வரும்ல, அந்த மடிப்புலேயே வச்சு அதையே நான் 4ஆக போட்டு 70 இன்ச்சஸ்க்கு வர மாதிரி நான் கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஓப்பன் பண்ணாமல் அப்படியே தானே கட் பண்ணி எடுத்தோம். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம நீட்டில் வந்து 70 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிட்டோம். இப்போ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல, அந்த அளவுக்கே சென்டரில் வந்து நான் கட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்குன்னு நான் 2 பீஸாக எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்டு 35 இன்ச்சஸும் பேக்கு 35 இன்ச்சஸும். இப்போ லைனிங்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் வந்து 26 இன்ச்சு, லைனிங் வந்து இது வந்து 22 இன்ச்சஸ் இருந்தது. நான் அந்த அளவுக்கே அப்படியே வச்சுக்கிட்டேன். லைனிங்கிறதுனால உள்ளே நமக்கு கம்மியாக இருந்தால் போதும். அடுத்து நம்ம சட்டை மார்க் பண்ணணும். 1/2 மீட்டர் காட்டன் லைனிங்கை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தையலுக்கான 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு மார்போட சுற்றளவு 22, அது கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணி 24 4ஆக டிவைட் பண்ணி 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி அந்த அளவுக்கு நான் மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டு உயரம் 12 கூட தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து ஷோல்டர் வந்து 5.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சட்டையோட தோள்பட்டை 3 இன்ச்சு, கழுத்து உயரம், பின் கழுத்து 3 இன்ச்சு, முன் கழுத்து 3.5 இன்ச்சும் மார்க் பண்ணணும். மூணு இன்ச்சுக்கு நேராக பேக் நெக்குக்கு ரவுண்ட் நெக்கும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து கீழே இருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 3.5லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு கிராஸ் லைன் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக்குக்கு டிசைன் கொடுத்துருக்கேன். ஹாமோல் ஹைட்டு 4.5 மார்க் பண்ணி அங்கே ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். ஹாமோல் வரைஞ்சிட்டு நம்ம எடுத்த ஹாமோலில் பாதி இங்கே இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு பின் கழுத்தோட அளவுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்.
கட் பண்ணிவிட்டு கரெக்டான அளவுக்கு நேராக ஹார்ம் ஹோல் சைடு ஒரு வி கட் போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஹார்ம் ஹோலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதில் நம்ம வளைவு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட ஹார்ம் ஹோல் நம்ம கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு அதில் நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க புடவையோட முந்தி பக்கத்தை எடுக்கணும். எடுத்து அதை பார்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம பார்டரை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சட்டைக்கு நம்ம லைனிங் கட் பண்ணோம்ல, அதை போட்டு அந்த அளவுக்கு நம்ம இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சட்டைக்கு கீழே வர மடிப்பு பகுதிக்கு நம்ம துணி கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணதில் ஏற்கனவே பார்டர் வந்து மீந்து இருக்கும். அதை பார்டருக்கு கூட மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அந்த நீட் அளவு எவ்வளோ வேணும்னா உங்களுக்கு சட்டையோட அடியில் இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ, சட்டையோட அடியில் அளவு இருக்குல்ல, அந்த அளவை நீங்கள் 2ஆ சேர்த்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் அளவு எடுக்காமல் உயரம் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு, அதாவது பார்டர் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுத்து மடித்து தைச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு கூட எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு அது ஒரே அளவில் வேணும். அதனால் பார்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்க ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸில் தான் சட்டைக்கு மேலே வர அந்த மடிப்பு பகுதி நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த இன்ச்சஸ்க்கு நீங்கள் எடுத்து அதை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம பின் பண்ணியிருக்க எட்ஜஸை பிடிச்சிட்டு இப்போது நம்ம மீதி இருக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாம் கீழே வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட்டு லைனிங் இருக்குல்ல, அந்த லைனிங்கை எடுத்து போட்டு உடம்பு அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஷோல்டரில் வச்சுட்டு எந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸோட லென்த்து நமக்கு வேணுமோ அந்த லென்த்தை லைனிங்க்கு மேலே வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சட்டை கூட வச்சு நம்ம இதை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் சட்டையோட கரெக்டான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கட் பண்ண எல்லாத்தையும் நம்ம ஒன்றா எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கை கட் பண்ண போகிறோம். கைக்கு தேவையான அளவு நம்ம காட்டன் லைனிங் எடுத்துகிட்டு அந்த லைனிங்கை நம்ம 4ஆக மடித்து போடணும். 4ஆக மடித்து போட்டு கையோட உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. நான் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நம்மளுக்கு 2 பக்கமும் 6 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம கைக்கான குழிவு மார்க் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கைக்கான இறக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கையோட பாட்டம் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா கையோட சுற்றளவில் பாதி 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே 1.5 இன்ச்சை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். கர்வ் ட்ரா பண்ணிட்டு ஹார்ம் ஹோலில் வந்து 5 இன்ச்சு இங்கேயும் அதேமாரி 5 இன்ச்சு வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கையை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி முடிச்சுட்டு கையோட சென்டர்லேயும் கையோட கரெக்டான அளவுக்கு நேரம் நம்ம வீ கட் போடணும். வீ கட் போட்டு முடிச்சுட்டு இப்போது கைக்கான மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். இப்போ அதையும் நம்ம 4ஆக மடித்து போட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கிற அளவை விட பஃப் ஸ்லீவுன்றதுனால நம்ம 3 இன்ச்சஸ் மேலேயும் சைட்லேயும் அதாவது நம்ம கட் பண்ணியிருக்க லைனிங்க்கு ஸ்லீவ் சென்டர் வருதுல்ல, அந்த சென்டருக்கு நேராக 3 இன்ச்சஸும் மேலே 3 இன்ச்சஸும் வர மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்து நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கணும்.
நாலா மடித்து போட்டு இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிற லைனிங்கை அந்த கிளாத்துக்கு மேலே நம்ம வைக்கணும். வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்லீவுக்கு 2 சென்டர்லேயும் ஸ்லீவுக்கு மேலேயும் 2 பக்கமும் 3 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க லைனிங்கோட கை இருக்குல்ல, அதில் நம்ம சென்டர் மார்க் பண்ணணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போது கையோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த லைனிங்கோட சென்டரும் ஒன்றா வர மாதிரி நம்ம கர்வ் ட்ரா பண்ணணும். கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அளவுக்கு ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் லாஸ்ட்டாக நம்ம ஒன்றே ஒன்று கட் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து பாவாடைக்கு வந்து ஊக்கு கேட்கல, மேலே பெட்டிகோட் டைப் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல லைனிங்கு, சட்டைக்கான லைனிங்கு, அதே அளவை போட்டு இப்போ திரும்பவும் நம்ம 2 பீஸ் பேக்கு, ஃப்ரண்ட்டு 2மே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே அளவுக்கு. இப்போ சட்டையோட லைனிங் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் கூட வச்சு அட்டாச் பண்ணுறோம். அதில் சீம் அலவன்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ பெட்டிகோட் பார்த்திங்கன்னா தைக்கும் போது இப்போ நம்ம அதுக்கு கழுத்துக்கு, கைக்கு ஹார்மோல் சைடு நம்ம எக்ஸ்ட்ரா பயாஸ் கொடுத்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். பேக்கு நம்ம அதே அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஷர்ட்டுக்கு வந்து நம்ம நெக்கு வேறு கொடுத்துருந்துருப்போம். பெட்டிகோட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே நம்ம ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நெக்கு மட்டும் நீங்கள் தனியாக லாஸ்ட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்லேயும் மெயின் ஃபேப்ரிக்லையும் நம்ம மேலே சென்டரில் நம்ம வீ கட் போட்டு இருப்போம். இப்போ பாட்டம்லேயும் அதே மாதிரி வீ கட் போடணும். வீ கட் போட்டு ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்டர் வரைக்கும் உங்களை பார்த்த மாதிரி மடிக்கணும். சென்டருக்கு அப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி மடிக்கணும். அதேமாரி எந்த பக்கம் எண்டுலேயும் 4 இன்ச்சஸ் நம்ம விட்டுட்டு அது வரைக்கும் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாட்டமும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சி முடிச்சுட்டு குட்டி குட்டியாக மடித்து தைச்சி முடிச்சுட்டு இதே மாதிரி மேலேயும் நம்ம பஃப்புக்கு மடிக்கணும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும்போதே வீ கட் போட்டிருப்போம். வீ கட் ஆரம்பித்து சென்டர் வரைக்கும் ஆப்போசிட் டு ஆப்போசிட் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு மடித்து தைக்கணும். மடித்து தைச்சிட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவோட லைனிங் எடுக்கணும். எடுத்து இப்போ நம்ம பஃப்புக்கு மடித்து தைச்சிருக்கோம்ல அது கூட பாட்டமில் ஃபஸ்ட்டு மேலே வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு அதை நம்ம ராங் சைடுக்கு திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையோட மேல் பகுதியில் சென்டர் டு சென்டர் நம்ம மார்க் பண்ணி பின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டா நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடும். Thanks for watching this video. Thank you friends.